ஒழு இல்லாமல் தொழுகை இல்லை. இப்ப திருக்குறான்ல அல்லாஹ் ஒழுவை பத்தி சொல்லும் பொழுது முகம் கழுவிக்கங்க, கை கழுவிக்கங்க, தலைக்கு மசாஜ் செஞ்சுக்கங்க, காலை கழுவிக்கங்க. எத்தனை முறைகள்லாம் குரான்ல இல்லை, இத்தனை முறை செய்யுங்க. பொதுவாக திருக்குரான் ஷரீஃபிலே சில சட்டங்கள் மேலோட்டமாக இருக்கும். அந்த சட்டத்திற்கு விளக்க உரையாக, விரிவுரையாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து தருவார். அந்த அடிப்படையில் தான் முகத்தை 3 முறை கழுவுறது சுன்னத்து, அடுத்து வலது கையை கழுவணும், அடுத்து இடது கையை கழுவணும், அதுக்கப்புறம் தலைக்கு மசாஜ் செய்யணும், பிறகு வலது காலை கழுவ வேண்டும், பிறகு இடது காலை கழுவ வேண்டும் என்ற இந்த ஒரு ஃபார்முலாவை, அடிப்படையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ஒழுதான அஜரத்து தூங்கி எந்திரிச்சா கை கால மூஞ்சி கழுவிட்டானா வெளியே போக முடியும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று நாம் ஒழு என்ற ஒரு அற்புதமான செயல்முறை தத்துவத்தை ஒதுக்கி வைத்து விட முடியாது. காலையில் எந்திரிச்சா முகங்கள்லாம் வெளியே போக மாட்டோம். வெளியே போனால் நம்ம முகத்தை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னப்பா முகம் கூட கழுவாம வெளியே எந்திரிச்சு விட்டீங்களா அப்படிமா. அதனால் எந்திரிச்ச உடனே முகம் கழுவுது. அதே மாதிரி சில பேர் கை காலும் கழுவிடுவாங்க. ஆனால் ஒழுவுக்கும் தொழுகைக்கும் அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் ஒரு மிகப்பெரிய நீண்ட தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஏன்னா சுத்தங்கிறது இஸ்லாத்தில் அவ்வளவு அற்புதமான ஒரு இடத்துல இருக்கு. இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை விரும்புகிறான். அதே போல சுத்தமாக இருப்பதை யார் மேற்கொள்கிறாரோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். சரி, காலையில கழுவிட்டோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் 5 நேர தொழுகை. அந்த 5 நேர தொழுகைக்கு முன்னால் திரும்ப திரும்ப கையை கழுவு, திரும்ப திரும்ப முகத்தை கழுவு, திரும்ப திரும்ப தலைக்கு மசாஜ் செய் என்ற ஒரு ஃபார்முலா, ஒரு அடிப்படையை, ஒரு தத்துவத்தை இஸ்லாம் நமக்கு மிக அற்புதமாக சொல்லித் தருகிறது. இது ஒரு புறம் சுத்தம் என்று இருந்தாலும், இன்னொரு புறம் அல்லாஹ்விடத்திலே ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை நமக்கு கொடுத்தாலும், உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய மாற்றங்களை எல்லாம் இந்த ஒழுவுல வச்சிருக்காங்க. இன்றைக்கு ஆய்வுல சொல்லப்படுகிறது, கைகால் மூஞ்சி கழுவிட்டு தூங்குனா சீக்கிரம் தூக்கம் வருது அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப தூங்குறப்ப முகத்தை போய் கழுவுற, தூங்குறப்ப முகத்தை கழுவுனா யாருக்காவது தூக்கம் வருமா? தூங்கி எந்திரிச்சவன் தான் முகத்தை கழுவிட்டா என்ன ஆகும், தூக்கம் போயிடும், அது சுறுசுறுப்பு அடைஞ்சிருவான், அதுக்கு தானே முகம் கழுவுறது. ஆனால் இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இரவுல நீங்கள் உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நீங்கள் உறக்கத்திற்கு சென்றால் ஒரு விதமான மன அமைதி ஏற்படுகிறது. வெளியே தான் நம்ம சுத்தம் பண்ணிட்டு படுக்கிறோம், முகம் கழுவுறோம், கை காலை கழுவிட்டு படுக்கிறோம். ஆனால் ஒரு விதமான மன அமைதி ஏற்பட்டு ராகத்தான நிம்மதியான தூக்கம் வருவதற்கு நீ செய்கிற அந்த கைகால் சுத்தம் உதவுகிறது என்று இன்றைக்கு நவீன கண்டுபிடிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைகள், நீங்கள் ஒழுவோடு தூங்குங்கள், லாஜிக்கை இடிக்குது. முகம் கழுவிட்டா தூக்கம் வராது. பெருமானார் சொல்லுகிறார்கள், நீங்கள் உறக்கத்திற்கு செல்லுவதற்கு முன்னால் கடைசியாக வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துடுவீங்க, எல்லா வேலையும் பார்த்து கடைசியா தூங்க போறோம் என்ற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது ஒழு செய்து விட்டு நீங்கள் உறங்குங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிக் கொடுத்த அந்த ஃபார்முலா இன்றைக்கு உள்ளத்திற்கும் உடலுக்கும் நிம்மதியான அவன் தூக்கத்திற்கும் ஒரு சுத்திகரிப்பு. ஒழு என்பது மிக முக்கியமானது என்பதை இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? அதெல்லாம் என்ன தெரிஞ்சு 5 நேரம் தொழுகிறோம், சுத்தமா தானே இருக்கிறோம், கடைசியா போய் தூங்குற நேரத்தில் போய் ஒழு செய்யறதா, அது நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். அது குளிர்காலத்துல டபுளா இருக்கும். குளிர்காலத்துல போய் போர்வைக்குள்ள போகத்தான் மனசு வரும். அந்த நேரத்துல ஒழு, தண்ணி முகத்துல போடுறது, கையில போடுறது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிதான் நமக்கு தோணும். ஆனால் உண்மையிலேயே ரப்புல் ஆலமீன் ஒழுவிலே அவ்வளவு ஒரு அற்புதமான ஆழமான உடல் ரீதியான உள்ள ரீதியான ஒரு மருத்துவத்தையும், கடைசி ஹைலைட் என்னன்னா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். நான் தூங்குனேன், தூங்குற மாதிரியே இல்லை, பட்டுன்னு எழுப்பி விட்டாங்க, பஜ்ர் ஆயிடுச்சு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா அவருடைய தூக்கத்தினுடைய முழுமை கிடைக்கல, அந்த தூக்கத்தினுடைய நிம்மதியான ஒரு சுகம் அவருக்கு ஏற்படல. தூக்கங்கிறது ஒரு சுகம் தானே, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது தானே. அப்போ ஒரு மனிதனுடைய தூக்கத்திற்கும் நிம்மதியான உறக்கத்திற்கும் ஒழுவிற்கும் சம்பந்தம் உண்டு. அதை யார் பயன்படுத்தி கொண்டாரோ
தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறாரோ உண்மையிலேயே அதனுடைய உண்மையான தத்துவத்தையும் தாத்பரியத்தையும் அவர் நிச்சயமாக கற்றுக்கொள்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், வெறுமனே உங்கள் உடல் உள்ளத்துக்கு மட்டும் இது மருந்தல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க பாருங்க, ஒருவன் ஒழு செய்வதால் அவன் சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. இன்னும் ஒரு படி மேலே போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு ஆள் ஒழு செய்தார் பார்த்தீங்களா, அப்படி முகத்தை கழுவிட்டோம்னா இந்த கழுவி அந்த கடைசி சொட்டு கீழே விழுகும் இல்லையா, இந்த கடைசி சொட்டோட முகம் செய்த கண்ணு செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா அந்த நீரின் வழியாக கழுவி விடுகிறான் என்ற செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். நபி அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வது, ஒருவன் கை கழுவுகிறான் என்றால் கை செய்த அனைத்து பாவங்களையும் அந்த நீரினுடைய கடைசி சொட்டு, அந்த நீரினுடைய கடைசி சொட்டோட அந்த பாவங்கள் கழுவப்பட்டு போகிறது. அப்போ நமக்கு ஒழு செஞ்சா சுத்தம் கிடைக்கும், அது நமக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி இல்லைங்களா. இன்னொன்னு, ஆன்மீகத்தை அல்லாஹ் உள்ளே புகுத்துகிறான். நீ காலையிலிருந்து செய்து வந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்படக்கூடிய ஒரு அற்புதமான செயல்முறை தத்துவம் தான் ஒழு என்பது. இதெல்லாம் மற்றவங்களும் செய்யறாங்க, காஃபிரும் செய்யறாங்க, அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் தான். அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையில் நாம் செய்கிற பொழுது உடலுக்கு தேவையான உள்ளத்திற்கு தேவையான விஷயங்களையும் அல்லாஹ் நிம்மதியை தருகிறார். இன்னொரு புறம் அல்லாஹ் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். இந்த மனுஷன் எந்திரிச்சிருந்து பாவம் தானங்க, நம்ம யாரும் கேரண்டி கொடுக்க முடியுமா? இல்லை சொல்லிட்டு இன்னைக்கு பூரா நான் பாவமே செய்யல அப்படின்னு நம்மளால நம்ம யார்கிட்டையும் கேரண்டி சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். நாம பாவத்திலிருந்து தவிர வேண்டும் என்று இருந்தாலும் போகிற போக்கில் ஏதோ ஒன்று கண்ணில் போகிற போக்கில் ஏதோ யாராவது ஒருத்தர் பாயிலாக புறம்பேசிட்டு போயிடுவார், அதை காதல கேட்கும். இப்படி நம்மை சுற்றி அனைத்தும் பாவங்கள் இல்லையா. அப்போ ரப்பு இந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் பாருங்க. செய்கிற பாவங்கள் எல்லாம் அவ்வப்போது திரும்ப திரும்ப மனிதன் பாவம் செய்கிறான், திரும்ப திரும்ப கழுவப்படுகிறான், திரும்ப திரும்ப பரிசுத்தமாகிறான். உடல் ரீதியாக, உள்ளம் ரீதியாக, அதை தாண்டி ஆன்மீக ரீதியாக அவன் செய்கிற எல்லா பாவங்களையும் அவன் அறியாமலேயே அல்லாஹ் இந்த ஒழுவின் மூலமாக நீக்கி தருகிறான் என்றால் அல்லாஹ் நம்மை எவ்வளவு நேசிக்கிறான், எவ்வளவு அற்புதமான பரிசு அந்த ஒழு என்பது. சும்மா கையை கழுவுறது, காலை கழுவுறது, முகத்தை கழுவுறது அவ்வளவுதானே இருக்கு. அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது, ஒதுக்கி ஓரம் கட்டி விட்டு சாதாரண விஷயம் என்று கடந்து போய்விட முடியாது. ஒரு முஸ்லிமையும் சுத்தத்தையும் பிரிக்க முடியாது. இப்ப நமக்கெல்லாம் தெரியும், எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. முதல்ல அல்லாஹ் என்னத்தங்க கேள்வி கேட்பான் அப்படின்னு சொன்னா தொழுகை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஹதீஸ். அல்லாஹ் தஆலா போயிட்டு நின்ற உடனே முதல்ல அவன் தொழுகையை பற்றி அவன் விசாரிப்பான். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த தொழுகைக்கு முன்னால் அந்த தொழுகையின் திறவுகோலாக இருக்கக்கூடிய ஒழு சரியாக செய்தானா, ஒழு சரியாக இருந்தால் தொழுகை சரியாக இருக்கும். எப்பொழுது ஒழு சரியில்லையோ அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒழு என்பதுதான் ஒரு தாரகை மந்திரம். அதை சரியாக இருந்தால்தான் அடுத்தடுத்த நகர்வுகள் சரியாக இருக்கும். வெறுமனே கையையும் காலையும் மூஞ்சையும் கழுவிட்டு வர்றது மாத்திரம் ஒழு அல்ல. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க, அதுபோல் பரிபூர்ணமாக நிரப்பமாக செய்ய வேண்டும். செய்தால் அல்லாஹ் அவ்வளவு அற்புதமான ஒரு அந்தஸ்தை வழங்குகிறான். இன்னும் பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களுக்கு ஹைப் ஏற்றுவாங்க. ஒரு ஆர்வம் ஊட்டுறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, அருமை தோழர்களே, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, அன்பு தோழர்களே, நீங்க எந்த அளவுக்கு கையிலையும் முகத்திலையும் பரிபூர்ணமா ஒழு செய்கிறீங்களோ அந்த இடம் பூரா வெண்மை நிறமாக ஆகும். நாளை கியாமத்து நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா உம்மத்தும் அந்தந்த நபிமார்களுக்கு பின்னால் அணி அணியாக நிற்பாங்க. ஆனா என்னுடைய உம்மத்தை நான் எப்படி பார்த்துக்கிட்டு வந்துறீங்களா, ஹுர்ரம் மஹஜ்ஜலி என்று சொல்லப்படக்கூடிய கை முகங்களுடைய வெண்மையை வைத்து நான் பெற்றுக்கொள்வேன். நம்முடைய ஒழுவை வச்சுதான் நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம். இவங்க யாருங்க, ஒரு உம்மத்தை முஹம்மதுங்க. அப்போ அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒழு. அந்த ஒழுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் ஒழு செய்யறங்கிற விஷயத்துல சும்மா போய் கை கால் அளவு கை சுத்தம் பண்ணிட்டா போதும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நபி அவர்கள் காட்டி தந்ததை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். சும்மா வந்தோம், பள்ளிக்கு வந்தோம், பைப்பை திறந்தோம், கையை கால கழுவுனோம், பள்ளிக்கு உள்ள வந்துட்டோம் என்ற ஒரு சடங்காக இருந்தால் உண்மையிலே அந்த ஒழுவும் கூடாது, அதை தாண்டி இருக்கிற தொழுகையும் கூடாது. ஒழுகும் தொழுகையும் கூடாத ஒருவனின் துஆ
ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எல்லாம் சங்கிலி தொடர். இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க ஒளி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெண்மையாக ஆகும், நீங்க நாளைக்கு பிரகாசமாக இருப்பீங்க, நகையெல்லாம் அணிவிக்கப்படுவீர்கள். இதெல்லாம் ஒரு ஆர்வமூட்டுறதுக்காக வேண்டி நபி அவர்கள் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க எல்லாம் ஒளி செய்து எப்படி ஒளி செய்ய தெரியுங்களா? நம்ம எல்லாம் கையை எங்க கழுவுவோம்? இப்படியே கழுவி இதுவரை கழுவுவோம், இந்த முட்டுங்கை உட்பட கழுவுவோம். இதுதான் சுன்னத்து, இதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், செய்தார்கள். இவங்களுக்கு எது வரைக்கும் நீங்க கை கழுவுறீங்களோ அது வரைக்கும் வெண்மையா இருக்கும் அப்படின்ற ஹதீஸை கேட்டதுல இருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய உளு எப்படி இருக்கும்னா, இங்க இருந்து குடிச்சாங்கன்னா இது பூரா சுத்தம் பண்ணி அக்குள் வரைக்கும் வந்துருவான், இங்க வரைக்கும் கழுவுவான். அவங்க அதே வளமையாக ஆக்கி வச்சிருந்தாங்க. ஒரு முறை இவங்க செய்யற இந்த ஒழுவை பார்த்துட்டு இது என்ன புது டிசைனா இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு மற்ற சஹாபாக்கள் கேட்டாங்க, அபூ ஹுரைராவே நீங்க மட்டும் ஒழுவு இதுவரைக்கும் செய்கிறீங்களே? ஆஹா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபிலே பெற்றிருக்கிறது, நீங்க பார்த்துட்டீங்களா? நீங்க பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நான் செஞ்சேன். எனக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது ஒரு கேள்வி உண்டு, கேள்வி வரும். ஓ, நீங்க பார்த்துட்டீங்களா? நீங்க பார்க்கிற மாதிரி இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய உழுவு இப்படித்தான். நான் ஏன் இப்படி செய்கிறேன் தெரியுமா? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் உறுப்புகளை பரிபூர்ணமாக எந்த அளவிற்கு முழுமையாக கழுவுகிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த இடம் வெண்மையாக ஆக்கப்படும், அந்த இடம் நகையினால் அலங்கரிக்கப்படும், அந்த இடம் அல்லாஹ்விடத்திலே உயர்வான ஒரு கண்ணியமான ஒரு இடமாக இருக்கும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய காரணத்தினால் என்னுடைய கையை நான் கழுவுகிற பொழுது அக்குள் வரைக்கும் நான் கழுவுகிறேன். ஆனா கழுவுவது இது வரைக்கும் தான் கழுவுவோம், இதான் சுன்னத்து. அந்த அளவுக்கு சஹாபாக்கள், ஏன்னா இதை வச்சுதான் ஒரு அடையாளம் சொல்றேன் நான் ஆரம்பத்திலேயே. இந்த உம்மத்தை முஹம்மதை எப்படி அடையாளப்படுத்துகிறார் அல்லாஹ் என்று பார்க்கிற பொழுது முழுக்க முகமும் கைகால்களும் சுத்தப்படுத்தப்பட்டவர்களாக ஒழுவோடு வாழ்ந்தவர்கள், ஒழு செய்து தொழுதவர்கள், ஒழுவோடே தன்னை இணைத்துக் கொண்டவர்களை இந்த உம்மத்தை அல்லாஹ் அப்படியே ஒரு வெண்மை நிறமாக ஆக்கினார். இவ்வளவு சிறப்பு சொன்னாலும் அல்லாஹும் ரசூலும் எச்சரிக்கையும் செய்கிறார்கள், நீங்கள் அரைகுறையாக செய்கிற உழுவால் ஏற்படும் பாதிப்பையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இல்லஜர்த்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். இப்போ நிறைய பேர் அதே தான், இந்த கோட்பாட்டிலேயே இருந்து மௌத் வரைக்கும் போயிடுறான். எனக்கு தெரிஞ்சதை நான் தொழுகிறேன், எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஒழு செய்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லைங்களே. அதை விட தாண்டி அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு என்ன முயற்சி எடுத்தீர்கள்? அது கேள்வி உண்டு தானே. இந்த வருஷம் நம்ம கம்பெனியில ஒரு 50 லட்சம் நல்லா சம்பாதிச்சாச்சா, அடுத்த வருஷம் கூடணும் நினைப்போமா குறையும் நினைப்போமா? மனித யதார்த்தத்தை சொல்லுங்க. அடுத்த வருஷம் 50-60 ஆனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அதற்காக வேண்டி பாடுபடணும், அதற்காக வேண்டி அந்த வேலை செய்யறவங்களெல்லாம் கூப்பிட்டு உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு அதிகப்படியான போனஸ்களை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து இன்னும் நீங்க என்ன செய்யுங்க, பெஸ்டா கொடுங்க சொல்றமா இல்லையா? அதே போன்று நான் வருடாவரம் அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறோம். உனக்கு தெரிஞ்சதை வைத்து தொழுவதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலும் அதற்குமே சிறப்பாக செய்வதற்கு நீ தேடினாயா, கற்றுக்கொண்டாயா, இல்ல தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டியா? எதுவுமே இல்ல. மார்க்கண்டு வந்தா யார்கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை, நம்ம தெரிஞ்சதை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும். உலகன்னு வந்துட்டா யார்கிட்டையும் கேட்காம இருக்கிறது இல்லை. அது யாரா இருந்தாலும் தெரியும், போய் கேட்டு எப்படியாவது முன்னேறி. ஒன்றும் இல்லை, ஒரு வழி கேட்கறதுல பாருங்களேன், எதுக்குமே நம்ம கூச்சப்பட மாட்டோம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வழி தெரியல போய் நின்றோம், பொள்ளாச்சி போயிட்டோம், பொள்ளாச்சிக்குள்ள ஏதோ ஒரு கவுண்டர் புதூர்னு சொல்றாங்க தெரியல அப்படின்னா முக்குக்கு கேட்போம், பாய் எப்படிங்க அந்த கவுண்டர் புதூருக்கு போறது? நீங்க ஸ்ட்ரைட்டா போய் அப்படி போய் சொல்லியிருப்பான், அந்த மாதிரி போக மாட்டான். அடுத்த முக்கில் நின்று திருப்பி இன்னொரு நாள்கிட்ட கேட்போம், ஏன்னா இங்க வழி மாறி போயிடக்கூடாது, சுத்தல்ல விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா விசாரிப்போம் இல்லையா? இது தேவைதான், இது எல்லாம் நான் உட்பட எல்லாம் அப்படிதான், இதுல மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் இதெல்லாம் கூச்சப்படணும். இதெல்லாம் ஒரு ஆட்டையும் போய் கேட்டுக்கிட்டு செஞ்ச மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலை கேட்பது தவறுன்னு சொல்லல, இதுவெல்லாம் கேட்பது கொஞ்சம் பாருந்தா ஏப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் கூச்சப்படாமல் கேட்டு வழியை நாம் சென்றடைகிற நாம் மார்க்க விஷயத்துல இந்த வருஷம் இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அடுத்த வருஷத்துல மார்க்க விஷயத்துல இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்று எத்தனை நபர்கள் நாம் புத்தகம் படிக்கிறோம், எத்தனை நபர்கள் ஆளுங்கள்கிட்ட போய் நாம் விளக்கம் கேட்கிறோம், எத்தனை நபர்கள் மார்க்க ரீதியாக தம்மை முற்படுத்தி வைக்கிறோம். அது ரேர் குறைவு. அதான் நான் சொன்னேன், ஒரு பிடிவாதமாக சில நபர்கள் என்னன்னா மார்க்க ரீதியாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க தொழுகிறோமா, ஏதோ தொழுகிறோம் அவ்வளவுதான்,
அதுக்கு மேல எல்லாம் எதிர்பார்க்காத அல்லாஹ், அல்லாஹ்ட்டே சவால் விடுற மாதிரி தான் இருப்பார். அதுக்கு மேல எதிர்பார்க்காத அல்லாஹ். உலக காரியமா இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு, அடுத்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு, இப்படி அப்படி டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். இன்று நாம் நினைப்பது தவறல்ல. உடனே சொல்லிடக்கூடாது, என்ன தெரிஞ்சு டெவலப் ஆக மாட்டீங்க போல, நாங்களே இப்ப டெவலப் ஆகலான்னு இருக்கோம் அப்படின்னு தப்பா எடுத்துடக்கூடாது. உலக காரியங்கள்ல நம்ம மேலும் மேலும் டெவலப் ஆகிறதை நாம் வரவேற்கிறோம். அதே போன்று மார்க்க ரீதியாக சின்ன சின்ன சட்டங்களில் கூட நாம் சலுகை இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை தான் நமக்கு மிஞ்சும். அதான் நான் சொன்னேன், சாதாரண ஒழு, அந்த ஒழுவுல நம்ம சட்டங்கள் தெரியாம எப்படி செய்யணும்னு தெரியாம யார்கிட்டையும் கேட்காம நமக்கு தெரிஞ்சதை நம்ம செஞ்சுட்டு வருகிற பொழுது அந்த ஒழு கூடாமல் போய்விடும். ஒழு கூடாமல் போய்விட்டால் நீ தொழுகை, அதற்காக நீ நேரம் ஒதுக்கி பள்ளிவாசலுக்கு வந்து சஜ்தா செஞ்சு எல்லாம் பண்ணி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற எச்சரிக்கையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். ஒழுதானே அஜருக்கு, கை கால் மூஞ்சி கழுவுறது தானே அஜருக்கு, அப்படின்லாம் ஒதுக்க முடியாது. அதுக்குன்னு ப்ராப்பரா நடைமுறை இருக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு பயணத்துல நாங்க ரசூலுல்லாஹோட போனோம். அப்படியே போகிற பொழுது அசர் நேரம் வந்துருச்சு. சரி, அசர் நேரம் வந்துருச்சே, நபி அவர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது, நம்ம என்ன செஞ்சிடலாம், இறங்கி ஒழு செஞ்சு தொழுகைக்கு தயாரா இருப்போம், நபியை வந்துட்டாங்கன்னா அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு, ஒரு 5-6 சஹாபாக்கள் இறங்கி தண்ணி எடுத்து ஒழிச்சுக்கிறாங்க. இவர்கள் ஒழிச்சைய பெருமானார் வாகனத்துல வந்து இறங்குறாங்க. இறங்கி நேரம் இவங்களை தான் பார்க்கறாங்க, ஒழிச்சுகிற இந்த சஹாபாக்களை பார்க்கறாங்க. பார்த்துட்டு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முறையில கோபம், அவங்க ஒழுதான் செய்யறாங்க, வேற எதுவும் செய்யல, கோபம் கொண்டவர்களாக சொன்னார்கள், வைலும் லில் அகாபி மினன் நார், உங்களுடைய குதிங்காலில் அல்லாஹ் நரக நெருப்பை சாட்டுவானாக என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு சொல்கிறார். என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டா முகம் கழுவிட்டாங்க, வாய்க்கு பிடிச்சாங்க, நாசிக்கு நீர் செலுத்திட்டாங்க, கையை கழுவிட்டாங்க, தலைக்கு மசை செஞ்சிட்டாங்க. இந்த காலை கழுவும் போது கொஞ்சம் சொட்டையா கழுவிட்டாங்க, வேற ஒன்றும் அவங்க பெருசா ஒன்றும் பண்ணல. காலையை கழுவுனாங்க, காலையை கழுவுகிற நேரத்தில் தண்ணியை ஊற்றாமல் வெறுமனே தடவிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தண்ணி ஊற்றி கழுவுற இடத்துல தண்ணியை ஊற்றி கழுவணும், தடவுற இடத்துல தடவணும், தலைக்கு மசைனா தடவுறது, அங்க போய் தண்ணியை ஊற்றக்கூடாது. காலுக்கு முழுமையாக தண்ணீரை ஊற்றி கழுவினால்தான் அந்த ஒழுவு கூடும். இல்ல நான் ஒரு கப்பலையே ரொம்ப சிம்பிளா தான் கழுவுவேன் அப்படின்னு அரைகுறையா கழுவுனா அந்த சிம்பிள் எப்படி ஆகி போயிடும், அது பாவமாக மாறிவிடும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த குழு சஹாபாக்கள் எல்லாரும் அதே மாதிரி ஒழு செஞ்சிருக்கிறாங்க. அதை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பரிபூர்ணமாக காலை கழுவுங்கள், நீங்கள் பரிபூர்ணமாக காலை கழுவினால்தான் அந்த ஒழு அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாவிட்டால் நீங்கள் செய்கிற ஒழுவிற்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா, வைலும் லில் அகாபி மினன் நார், நரக நெருப்பிலே ரப்பே இவருடைய பாதங்களை மூழ்க செய்வாயாக என்று பெருமானார் ஒழு செய்கிறவர்களுக்கு எதிராக துஆ செய்திருக்கிறார். அப்படியானால் ஒழு எப்படி செய்யணும், எத்தனை முறை செய்யணும், இதுவுமே தெரியாமையே காலத்தை கூட ஓட்டிடக்கூடாது. கொஞ்சம் முயற்சி எடுத்து தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் கேட்டு, அல்லது ஏதோ ஒரு புத்தகத்தை, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா வாட்ஸ்அப்பு, யூடியூப், ஃபேஸ்புக் நிறைய வந்துருச்சு, இப்படி ஒழு செய்யறது, இது மாதிரியான அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் விட்டு தாண்டி போய் மார்க்கம்னா என்னன்னு தெரியுமா, இந்த போறவங்க வரவங்க பேசுற பயான பூரா கேட்டு ஏறுக்குமாறா விளங்கி மார்க்கத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, எப்படி பெருமானார் செய்தார்கள், சுன்னத்தா என்ன, முஸ்தஹப் என்ன என்பதை நாம் புரிந்து ஒழு செய்கிற பொழுது உண்மையிலேயே அந்த ஒழு அல்லாஹ்விடத்தில் உயர்வான ஒழுவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த ஒவ்வொரு சுன்னத்தும் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் வழங்குறது. நம்ம பயானுடைய ஆரம்பத்துல சொன்னோம், ஒழு செஞ்சா அல்லாஹ் பாவத்தை அந்த உறுப்புல இருந்து தண்ணி இறங்க இறங்க பாவமும் கரைஞ்சு போயிடுது, நமக்கு என்ன தெரியாது, இல்ல மேஜிக் தான். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும். எப்படிங்க போகுது, கண்ணுல செஞ்ச பாவம், கை செஞ்ச பாவம்லாம் கழுவ தண்ணீர்ல போயிருமா, போயிடும், அது நம்ம ஈமான். இது ஆன்மீக ரீதியை தாண்டி அல்லாஹு தாலா இதில் உறுப்புக்கு அவ்வளவு சுத்தத்தை வைத்திருக்கிறார். நோய் எதிர்ப்பு சக்தியில மிக சிறப்பானது கையை காலை சுத்தமா வச்சுக்கிறது. கொரோனா வரும் பொழுது அப்பப்ப டிஸ்ட்ரிபியூஷன் என்ன செஞ்சோம், அந்த மருந்து அடிச்சு எப்படி தேய்ச்சிக்கிடுவாங்க, ஏங்க கை சுத்தமா இருந்தா உள்ள போகாதுங்க இல்லையா, போற இடமெல்லாம் வச்சிருப்பான், ஒரு டிசுக்கு ஒரு கம்கி கை தொடச்சிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கா. ஏன், கை கால் சுத்தமாக இருந்தால் கொரோனா மட்டும் இல்லை, நீ கொரோனா மாதிரி 1000 நோய்கள் புது நோய்கள் வந்தாலும் நம்மை தாக்காது என்பதால் தானே.
உலக சுகாதார மையம் என்ன சொல்லுச்சு? நீங்கள் அடிக்கடி கையை கழுவிக்கிட்டே இருக்கீங்க. இந்த அடிக்கடிங்கிறது தான் இஸ்லாத்தில் 5 நேரம் தொழுகிறது. இல்லை நான் 8 நேரம் தொழுகிறேன்னா 8 நேரம் ஒழு செஞ்சுதான் ஆகும் இல்லையா? அப்படி ஒழுவோடு நாம் இருக்கிற பொழுது உடல் ரீதியாக நோயிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இதை தாண்டி உள்ளத்திற்கும் அல்லாஹ் அவ்வளவு ஒரு அமைதியை வைத்திருக்கிறான். சாதாரண ஒழு கையை கால கழுவுறதுக்கு அல்லாஹ் உள்ளத்திற்கும் அமைதியை வைத்திருக்கிறான். அதன் வெளிப்பாடு நிம்மதியான தூக்கத்திற்கும் ரப்புல் ஆலமீன் வழிவகை செய்கிறான். இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, கோபப்பட்டா உடனே ஒழு செய்யும். உனக்கு கோபம் வந்துருச்சுன்னா உடனே, நம்ம அப்படி யாரும் பண்றதில்லை. ஆனால் அற்புதமான ஒரு மருத்துவத்தை சொல்லுகிறார்கள் பாருங்க. கோபம் வந்துருச்சா நீ ஒழு செய்யனா, பிளட் பிரஷர் ஆயிடுச்சு, அவருக்கு பிரஷர் ஆயிட்டு தான் கோபம் வரும். கோபம் வந்தா ரத்தம் சூடாயிடும். அப்ப அதை குளுமைப்படுத்துவதற்கு ஒழு செய்தால் அந்த கோபமும் குறைஞ்சிரும், அவன் பிளட் பிரஷரும் கண்ட்ரோல் ஆகும். பிரஷர் கண்ட்ரோல் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள், நீங்க தொழுகிற நேரத்தை ஒழு செஞ்சாலும் தொழுகை இல்லாத நேரங்களிலும் திரும்ப திரும்ப உங்கள் கை கால்களை, அதிகமா வேணாம், உங்கள் கை கால்களை முகங்களை மாத்திரம் அவ்வப்போது நனைத்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் பிரஷர் குறையுது. சக்கரை நோயாளிகளுக்கு இன்றைக்கு மருத்துவர் என்ன சொல்றேன்னா, அதிகமா நீங்க காலை நீங்க சுத்தமா வச்சுட்டே இருக்கீங்க. ஐரோப்பா போன்ற நாடுகள் இந்த சாக்ஸ் போட்டு பூட்ஸ் போடுறாங்க இல்லையா, ஷூ போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் சர்க்கரை வியாதியில அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போடாத மக்கள் குறைவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம சொல்ற டேட்டா இல்லை, மருத்துவர்கள் சொல்ற டேட்டா. ஏன்னா சர்க்கரை நோயாளிக்கு அதிகமாக கிருமி எங்க உள்ள அதிகமா போகுது அப்படின்னா காலில் இருந்தா போகும். நபி அவர்கள் பாருங்க எவ்வளவு அற்புதமாக, நீங்கள் கை காலை கழுவிவிட்டு கால்களை தேய்த்து கழுவுங்கள், விரல்களை கோதி கழுவுங்கள், வெறுமனை கழுவு சொல்லல. குர்ஆன் ஷரீஃப்ல கையை கழுவுங்க, முகத்தை கழுவுங்க, மசேஜ் செய்யுங்க, காலை கழுவுங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். எத்தனை முறைகள்லாம் சொல்லல, எப்படின்னு சொல்லல, கழுவுனா அவ்வளவுதான். ஆனால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து என்னங்க, ஒவ்வொரு முறையும் வாய்க்கு குளிக்கும் போது 3 முறை, நாசிக்கு நீர் செலுத்தும் போது, நாசிக்கு நீர் செலுத்துறதுல அவ்வளவு மருத்துவங்கள் அடங்கி இருக்குது இஸ்லாமியர்களுக்கு. அதே போல முகத்தை கழுவுவது, எத்தனை முறை கழுவுவது? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள், செய்து காட்டினார்கள், 3 முறை கழுவ வேண்டும். கைகளை 3 முறை, கால்களை 3 முறை. அப்படி சொல்லுகிற பொழுது இந்த கையை நல்லா கோதி கழுவுங்க. கோதி கழுவுறவங்க இருக்கக்கூடிய எல்லா கிருமி இங்க இருந்தானே ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல இங்கதான் எதை தொட்டாலும் தொட்டவங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் சொல்றாங்க இல்லையா, ஐயோ கொரோனா வந்தா தொற்றாத அப்படின்லாம் பயந்த காலம் எதனாலங்க, அதிகமான நோய் கிருமிகளுடைய பிறப்பிடம், உருவாகும் இடம் எல்லாமே இந்த கையில் இருக்கும். அப்போ இந்த கைகளையும் உங்களுடைய கால்களையும் கோதி கழுவுங்கள். அப்போ சர்க்கரை வியாதி உட்பவர்கள் காலை நல்லா தேய்ச்சி சூடாக விடாம அவ்வப்போது கால்களை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிற பொழுது அவர்களுடைய சர்க்கரை அளவு சமநிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் சொல்கிறார். அதே போன்று தூக்கம் வராதவர்கள் ஒழு செய்து விட்டு தூங்கிவிட்டால் நிம்மதியான தூக்கம் வரும். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், தூங்கி எந்திரிச்ச உடனே முகத்தை கழுவுனா தூக்கம் போயிடும் இல்லையா. முகம் எதுக்கு கழுவுறோம்? தூக்கத்திலிருந்து வெளியே வர்றது, அதுக்கு தானே முகம் கழுவுறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, நிம்மதியான உறக்கம் வேண்டுமா, நீங்கள் ஒழுவோடு தூங்குங்கள். ஒழுவோடு தூங்குகிற பொழுது அல்லாஹ் உள்ளத்தையும் உடலையும் பரிசுத்தப்படுத்தி ராகத்தான தூக்கத்தை தருகிறான். மாத்திரமல்ல, ஒரு ஹதீஸ் பைஹகில வருகிறது, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் ஒழுவோடு மரணமாகிவிட்டால், ஒழு செஞ்சுட்டு தூங்கினாரு, ஒழுவோடு மரணமாகிவிட்டால் அவன் போய் சேருமிடம் ஷஹீதுடைய அந்தஸ்தை அவன் பெறுகிறான். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு சுத்தத்தில் கொண்டு வருது பாரு, ஷஹீதுடைய அந்தஸ்து. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுகிறார்கள், நீ ஒழுவோடு தூங்கினாய், இடையில முழுப்பி வந்துருச்சு, யூரின் வந்துருச்சு, அல்லது ஏதோ ஒரு டம்முன்னு சத்தம் கேட்டுச்சு, முழிச்சுட்டாரு, முழித்த நீ அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். என்னங்க லாஜிக்கு? தூங்கினாரு, முழிச்சாரு, ஏன் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? இவர் ஒழுவோடு தூங்கியதால், இவர் தூங்கி விழிக்குகிற வரை ரப்புல் ஆலமீன் அவர் தலைநாட்டிலே ஒரு மலக்கை நியமிக்கிறார். அந்த மலக்கு இவர் விழிக்குகிற வரை இவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ஒழு என்பது சும்மா கை கால் கழுவிட்டு வர்றதில்லை, அதை தாண்டி ஆன்மீக ரீதியாக அதோடு உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்துகிற அற்புதமான செயல்முறை தத்துவங்கள் நிறைந்த ஒரு செயல் வடிவம்தான் ஒழு. அப்பேற்பட்ட ஒழுவை சரியான முறையில் தெரிந்து செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்தனை அவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.